Institute of Home Science and Higher Education of Women, Coimbatore, DNSS, கோவை சேவை மையம், இங்கு முன்னே அமர்ந்திருக்கின்ற NGOs, பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள், the faculty of this institution, எனக்கு முன்னே சிறப்பாக இந்தியாவை ஒரு பலமான வலிமையான சிறந்த ஒரு நாடாக உருவாக்குவதில் எப்படி நமது பாரத பிரதமர் பயணித்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் இந்தியா யார் ஹீரோ இந்த மேடையில் பார்த்தா அது வானதி சீனிவாசன் அவர்கள் தான். ஏன்னா இந்த தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு மனிதநேய மிக்கவராகத்தான் அவரை நான் பார்க்கின்றேன். ஆகவே அந்த பொது நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி மக்களிடம் சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவாவில் என்னை அழைத்து சிறப்பாக பேசி நம் வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும், மாணவ சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை இங்கு உங்களிடம் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வைஸ் சான்சலர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் டாக்டர் வி பாரதி ஹரிசங்கர் அவர்கள் அவங்களும் பல விஷயங்களோட சொன்னாங்க. ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் டிஜிட்டல் டீடாக்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக ஐ திங்க் திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட். டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து வீட்டிலே பண்ணிடணும். அதை பற்றி நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் 2 மணி நேரம் பேச போகிறேன்னு பயந்துடாதீங்க, உங்களுக்காக 3 மணி நேரம் பேசுகிறேன். இங்கே இந்த இனிஷியேட்டிவை பற்றி சிறப்பாக தடம் போக்கத்தான் எதற்காக நடக்கிறது, ஹவு டு ரெடியூஸ் கார்பன் இன் தி அட்மாஸ்பியர் அண்ட் ஹவு டு மேக் இட் 1.5 degrees மேலே இந்த எர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா எப்படி ஒரு வர்ச்சுவல் ட்ரீ பிளான்ட் வந்து பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து ஒரு மரத்திலிருந்து நாம் அது ஒரு மரம் நடுமுறைக்கு அந்த மரம் செய்கின்ற பணியை எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கி ஆக்சிஜன் வெளியிடுகிறதோ அதை நாம் உருவாக்க முடியும் என்ற சிறந்த ஒரு யுக்தியை, ஒரு சிறந்த திட்டத்தையே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த வர்ச்சுவல் ட்ரீ ஹவு வாட் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. வர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷனோட முதல்ல என்ன நினைப்போன்னா, வர்ச்சுவல் எங்கேயாச்சும் யாரோ ட்ரீ நடுவாங்க போல இருக்கு, அந்த வர்ச்சுவல் ட்ரீ நினைக்கின்ற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு போய் whenever I go to a function I start looking into the whole thing, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ தான் கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க 25 kilos of carbon that is reduced can save the world in so many different ways. Every individual start doing the same thing. அதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்று சாதாரணமாக தெரியும். இந்த குளோபல் வார்மிங் வெரி ஃபர்ஸ்ட் டைம் when it came into being, எல்லாருக்கும் இந்த குளோபல் வார்மிங்னா இன்க்ளூடிங் அமெரிக்காவில் அந்த சில வேறு வாட் இஸ் குளோபல் வார்மிங், யூ டோன்ட் பிலீவ் இன் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 degrees ரீச் ஆனால் வெப்பநிலையின் மூலமாக பனி உருக்கம், சீதோஷ நிலை, எல்லா கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம் முதல்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து அதை பற்றி அதிகமாக சொல்லுகின்ற ஒரு சூழல் இந்த உலகத்தில் உருவாகிவிட்டது. இப்போ 98.8 வந்து நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர். ஒரு 1.5 degrees அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பதட்டப்பட்டு ஐயோ உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ புவியே வந்து சூடாக வந்துருச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் நினைக்கிறோம். இங்கே வானதி அவர்கள் பேசும்போது சிறப்பாக சொன்னார்கள், இன்னைக்கு நாம் இருக்கும்போது வி ஹேவ் நத்திங், நம்ம வாழ்ந்துட்டோம் மறைஞ்சிரும் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். வருங்கால இளைஞருக்கு நாம் என்ன விட்டு செல்கிறோம், வருங்கால சமூகத்திற்கு, வருங்கால இளைய சமுதாயத்திற்கு, வருங்கால நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தா we have to lead them a very healthy world to live. நாம் வாழ்ந்தோம் நமக்கு என்ன அப்படின்னு இருந்தால் we won't even bother about these initiatives. அதில் இந்த இனிஷியேட்டிவ் போல் இப்போ வந்து சிறுக இருந்தால் தான் பெருகும். எல்லோரும் நினச்சா தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த எஃபர்ட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து கோவை சேவை மையம் வந்து ஒரு 10 வருஷமாக நடத்திக்கிட்டு பல நல்லவைகளை செய்வதில் ஈடுபட்டு திருமதி வானதி அவர்கள் இதை முன்னெடுத்து செல்வதற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னை அழைச்சதுக்கு முக்கிய காரணம் ஒரு ஆரோக்கியமானவர் அப்படின்லாம் சொன்னாங்க. அது என்ன சொல்கிறான்னு சீக்கிரம் உங்கள் வயசை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஆரோக்கியமான ராணுவன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நான் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் பத்திரிக்காரங்க ரொம்ப கிண்டல் கேலி பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து 2047 விக்ஷித் பாரத் அப்படிங்கும் போது நீங்கள் நினச்சி பார்த்தா 2026 இருக்கும்.
இப்படி 21 வயசு, இப்படி 21 வருடம். அப்போ 21 வருடம் எனக்கு 71 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 21 வருடம் தான் நான் இருப்பேன் விஷயம் பாரு 2047. அதுக்கு மேலே இருப்பேன் நான் நினைக்கிறேன். எப்போ இருக்க முடியும் தெரியுமா? when this world is fit to live. சிறந்த சுவாசத்தை, சிறந்த காற்றை சுவாசிக்க முடிகிற சூழல் வந்தாலும் நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தால் நிச்சயமாக நம்ம எல்லாரும் வாழ முடியும். இதெல்லாம் ஒரு சாதாரண இனிஷியேட்டிவ் நான் எடுத்துக்கலாம். பிகாஸ் we start talking about global warming, it is a very huge topic. டிஜிட்டல் வேஸ்ட்டை பற்றி பேசலாம், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பற்றி பேசலாம். லாட் ஆஃப் திங்ஸ் that are happening நம்மளால் கிரியேட் பண்ணப்பட்டது தான், மனிதனால் உருவாக்கப்பட்டது. இது நாம டெவலப்மெண்ட்ன்ற பேரில் we have created a lot of assets for the future generation to live in this world. அப்படி வரும்போது நம்ம எப்படிலாம் தடுக்க முடியும், வருங்காலத்தை சிந்தித்து பார்க்கணும். நாம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் நாம் எதை விட்டு சென்றோம். we should leave footprints that others to follow through. அதை நம்ம செய்யணும். அது செய்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இதெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த குளோபல் வார்மிங்க்கு, கார்பன் ரிடக்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால், இங்கேருந்து 4வது வீட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நான் வந்து நடந்து போவேன். என்ன சார் நடந்து போகிறீங்க, கார் இல்லையான்னு கேட்பாங்க. இல்லைங்க டிரைவர் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே போகிறதுக்கு நடந்து போகணுமா? என் பையன் போனால் ஒரு நாள் எங்கடா போகிறேன்னா பக்கத்தில் விட்டு போகிறேன் டாடினா, வண்டி விட்டுட்டு இறங்கடா முதல்ல இங்கே வச்சுட்டு நடந்து போ அப்படின்னு. ஸோ நாம் அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். ஐ சி மெனி கண்ட்ரிஸ், நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் தான் போனால் சைக்கிள் தான் அதிகமாக போயிட்டுருக்கும். மெனி பீப்புள் டோன்ட் யூஸ் கார்ஸ் ஓவர் தேர். கார் பூலிங் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் போனீங்கன்னா கார் பூலிங், ஒரு எடியர் கண்ட்ரி லண்டன் தட் சம்திங் கால்ட் அஸ் கார் பூலிங். எப்படின்னா ஒரு வீட்டு பக்கத்துலேருந்து வந்து ஒரு 4 குடும்பம் 4 பேர் போகிறாங்கன்னா, எல்லாம் வந்து அண்ணா சாலைக்கு தான் போகிறாங்கன்னா, அந்த 4 பேர் ஒரு டைம் ஸ்பெசிஃபிக் டைமில் 4 பேர் ஒரு காரில் போவாங்க. இன்றைக்கி ஒருத்தரோட காரில் ஏறிக்குவாங்க, மறுநாள் இன்னொருத்தர் காரில் ஏறிக்குவாங்க. பை விச் 4 cars need not go to the same road. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம சமூகம், சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா? இப்போ சரத்குமார் காரில் ஒரு பொண்ணு போச்சுன்னா வேறு மாதிரி எழுதிடுவோம் பத்திரிகை. ஏன்னா அப்படினால ஒரு தவறான எழுதிக்கிட்ட ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ வீட்டுக்கார் பார்த்தாங்கன்னா யார் கூட போயிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டுருவாங்களோ. இது நம்முடைய சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனை மீறி சொல்கிறதா நம்மளால் கேட்க முடியாது. பட் we can contribute to these things. சைக்கிள் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், நடக்கலாம். இதெல்லாம் will contribute to carbon reduction. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பழக்க வழக்கங்கள் சொல்லும் போது that itself, you know, whatever you do, you consume. இப்போ வந்து இப்போ பாரதி மேம் சொல்லும் போது சரத்குமார் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு, வெஜிடேரியனாக மாறிட்டான்னு சொன்னாங்க. மேம் ஐம் சாரி டு சே ஐ டிஃபர் வித் யூ. நான் மாறினது 1 வருஷத்துக்கு மாறினேன். இப்போ நான் போகிற வழியில் என் ஃப்ரெண்ட்ஸு வந்து வாங்க பிரியாணி சாப்பிட்லான்னாங்க. அதை கட் பண்ண என்னால் முடியாது, எனக்கு போய் தெரியாது. நான் ஈட் ஒன்லி 1 மீல் a day. ஐ ஈட் ஒன்லி 1 மீல். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிட மாட்டேன். அதில் காஃபி சாப்பிடுவேன், பிளாக் காஃபி சாப்பிடுவேன். அப்புறம் மத்தியானம் வந்து ஜஸ்ட் ஐ ஹேவ் சம் 250 grams of ரைஸ் அண்ட் வெஜிடேரியன் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குவேன். அப்புறம் இரவு 7 மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சூப் வந்து பம்ப்கின் சூப், பூசணிக்காய் சூப் பிடிச்சிட்டு நான் வந்து ஒரு 10-10:30 மணிக்கு படுத்துருவேன். 6 மணி நேரம் தூங்குவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 71 வயதிலும் 30 வயது இளைஞர்கள் கூட காட்சி இருக்குது. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அதுதான் இதெல்லாம் சொல்லிட்டோம். வாட் எவர் இஸ் பீங் ஸ்போக்கன் டுடே ஆன் தி ஸ்டேஜ் இஸ் ஃபார் ஹெல்த்தி லிவிங். ஹெல்த்தி லிவிங்னா ஆரோக்கியம் மிக மிக அவசியம். அந்த ஆரோக்கியம் மிக அவசியம்னா நீங்கள் எப்படி கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய சூழல். ரெண்டாவது, இங்கே முக்கியமாக இங்கே பேச வேண்டியது அபவுட் மொபைல் ஃபோன்ஸ். இப்போ எல்லோருமே இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் டின்னர் கூட்டு போக மாட்டாடி அப்படின்னா சரி போகலான்னு சொன்னால், அங்கே உட்காந்துருக்க 7 பேரும் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஃபோனை வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் ஃபோனை பாருங்கள், நான் அப்புறம் வரேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். மை வைஃப் கெட்ஸ் இரிட்டேட்டட் சம்டைம். வை ஆர் யூ வாக்கிங் அவேன்னு வாங்க. யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் வித் யுவர் ஃபோன், தென் ஐல் கம் டு யூ அண்ட் டாக் டு யூ. நம்ம தான் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபோன்லேயே வந்து அட்டாச் ஆகிட்டா நவ் ஐ ஸ்டாப். நான் சொல்லிட்டு இருக்கேன் காலையில் உங்கள்கிட்ட தான் 9:30 வரைக்கும் நான் ஃபோனை வந்து தொடவே மாட்டேன். எனக்கு வந்து எவ்வளோ வர்ச்சுவல் ஃபீல்டு பெரிய கால்குலேட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அது வந்து முக்கியமாக இருந்தால் எப்போயும் கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. somebody will be contacting your house. ஒரு SOS somebody will contact you. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் பையன் ஃபோனோடு தான் படுக்கிறான், ஃபோனோடு தான் தூங்குறான்,
ஃபோனோடு தான் போகிறான், அப்படியே ஒட்டிக்கிட்டே போகிறான். ஆனால் அவன் கிளாஸ் எடுத்து இங்கே ஒட்டிடலான்னு பார்க்குறாங்க. அவன் வயசு 21. அவன் என்ன சொன்ன பாட்டு ஒரே லுக்கிங் அட் மை ஃபோனுன்றான். இவ்வளோ குழப்பம் வேறு வருது. அதில் ஃபோனையும் பார்க்கக்கூடாது. அப்போ இன்னொரு வச்சு இருக்குது. நான் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸான டாபிக் பேசுறதுக்கு. ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து ராதிகா சொன்னாங்க, சரத் எனக்கு கிவிய ஃபோன். ஏமா என்னாச்சு ஃபோன்? இல்லை, நான் வந்து புது ஃபோன் வாங்கியிருக்கேன், அதை கேன்சல் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கொடுத்தோன்னு சாயந்தரம் வந்தால் இது யாருக்குமே ஃபோன் பண்ணலையே. நான் யாரை ஃபோன் பண்ணுவாங்க எதிர்பார்த்தேன். நான் கேட்டேன், இல்லை ஒருத்தர் மெசேஜ் பண்ண மாட்டாங்களா? யாருமா மெசேஜ் பண்ணுவா? எனக்கு யார் மெசேஜ் பண்ணி எதிர்பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் முதலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா பண்ணாதீங்கன்றாங்க. இந்த ஃபோனில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் லவ் டுடே படத்தில் ஒருத்தர் மாற்றிக்கணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றிக்கிட்டீங்க, எல்லாம் மாற்றிக்கிட்டீங்க. அதனால இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கிரியேட்டிவிட்டி கோஸ், இந்த டைம் கோஸ். இந்த ஃபோன் வந்து எதுக்குன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு வந்து அவசரத்துக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இஸ் மொபைல் ஃபோன். அது கான்டாக்ட் பண்ண சொன்ன மாதிரி கோவிட் டைமில் அது அதிகமாக வந்துடுச்சு. ஏன்னா என்ன ஆகுது, என்ன நிலைமையை தெரிந்து கொள்வதற்காக. இன்னைக்கு எல்லாருமே ஃபோனோடு தான் பயணிக்கிறாங்க. ஃபோன் சொன்னாங்க இல்லையா, ஃபோன் தான், ஹஸ்பண்ட் வேண்டாம், இப்போ ஒய்ஃப் வேண்டாம், ஃபோன் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த நிலை மாற வேண்டும் என்றால் யூ ஷுட் டேக் தி எஃபர்ட். ஃபோன் பேசாமல் இருந்து பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதனால தான் டிடாக்ஸ்ன்னு சொன்னாங்க. இது மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபோனை பிடிக்கிட்டாலே பயம் வந்துடும் எல்லாருக்கும். என்ன நடக்க போதோ ஒன்றும் நடக்காது, உலகமே அழிஞ்சிடாது. ஃபோன் இல்லாட்டி உலகம் அழியாது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வைங்க. இந்த வளாகத்தில் சொன்னாங்க, தோல்வி ஃபோன் வந்து அலோவ் பண்ணுறீங்க அந்த யூனிவர்சிட்டி கேட்டேன்னா, நீங்களாம் பார்க்காதீங்க சார் சொல்லிட்டு போயிட்டாருங்க, ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. பல இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா, சென்னை, which do not allow mobile phones inside the campus. You can follow that, nothing wrong. ஒரு எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா they will come to your class and not tell you. நீங்கள் காலேஜ் இல்லாட்டி தான் பிரச்சனை. காலேஜ் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வேற எங்கேயும் போயிட்டீங்கன்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால ஃபோன் வந்து காலேஜுக்குள்ளே இருக்கும்போது இட் கேன் பி வித் your bag switched off, then we can do that. So இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இட் குட் டு லிவ். ஸோ பேசிக்கலி we are living in a world. ஆனால் 2000 சொன்னாங்க காந்தி மேடம் பேசும்போது, என்னைக்குமே இது கடைசியாக பேசக்கூடாது. என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த முதல்ல பேசிடுவாங்க. ஆக்சுவலி 2025 ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா, அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்ற கருத்து கணிப்பு சொன்னது 2025. ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் ஹையஸ்ட் இன் அ கண்ட்ரி. வயதானவர்கள் இப்போ ஜப்பான்லாம் இங்கேருந்து நிறைய பேர் வேலைக்கு வரீங்களான்னு கேட்குற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஜப்பானில் தேர் ஆர் ஓல்ட் மோர் தென் 70 years old. அதனால் என்ன அந்த சேர்த்துக்காதீங்க, அங்கே 70 years old இருக்காங்க. ஸோ தேர் ஆல் பிகம் ஏஜ். பாப்புலேஷன் இந்த என்டையர் வேர்ல்டு இஸ் பிகமிங் ஏஜ். பட் இந்தியாவில் மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ இந்த இளைஞர்கள் சிறப்பாக அவர்கள் வழிநடத்துகின்ற பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஏன்னா அந்த மூளை செலவை செய்து விட்டால், நான் கூட ஒரு பதிவு போட்டு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, போதை கலாச்சாரம், ட்ரிங்க்ஸ், ஹேபிட்ஸ், இதை வந்து நான் வெளிநாட்டு சக்திகள் நம் இளைஞர்களை சீரழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற யுக்தியா என்று நினைக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. ஏன்னா that is the only way corrupting the minds of young people of today. That's the only way you can stop our country from growing faster. அதனால் இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த போதை கலாச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க. நான் பேசிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். ஆல்கிரிதம்னால எனிபடி கேன் அப்லோட் எனிதிங் ஆன் யூடியூப். சட்டம் வரணும். அதனால் இந்த ஃபோனுன்றது ஒரு பேசிக் கம்யூனிகேஷனுக்கு தான். அது மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நடைபயணம், கார்பன் கிடைக்கும். இங்கே தான் ஐ வுட் லைக் டு சே, இப்போ அவங்க சொன்னாங்க இன் வாட் வே ஐ எம் கனெக்டட் டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் சொன்னால் வி ஹவ் காட் எ கம்பெனி. நான் உருவாக்கின கம்பெனியில் அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜாயின்ட் அஸ் அன் அட்வைசர். த கம்பெனி கால்ட் HONC. ஹெச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன், என்ன நோ, சீனா கார்பன். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நோ கார்பன். நீர், பியூரிஃபைடு வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் கேஸ் தயாரிக்க முடியும் என்ற கண்டுபிடிப்பை இங்கே அவினாஷியில் உள்ள அன்பு சகோதரர் சயின்டிஸ்ட் கார்த்திக் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்தியா இஸ் ஃபாஸ்ட் டெவலப்பிங். தேர் ஆர் லாட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் விச் ஆர் கமிங் ஹியர். ஸோ அது வந்து மார்க்கெட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து பிகர் பாய்லர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக த இன்ஜின் இஸ் கோயிங் ஆன், ப்ரோட்டோடைப் இஸ் கோயிங் ஆன். ஆனால் அதில் வந்து உதாரணத்திற்காக சொன்னது அந்த கார்த்திக் சயின்டிஸ்ட் சொன்னது,
நீங்கள் 2 பானை வச்சிருக்க ஒரு ஸ்டவ்வை 5 லிட்டர் தண்ணி வச்சா 6 மாதம் அடுத்து. So imagine the revolution that will be brought and how we can bring down the carbon reduction. இவ்வளோ சீக்கிரம் ஒரு கார்பன் reduce வரவே வராது. No smoke, nothing, அது மாடலஸ், அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது பண்ணியிருக்காங்கன்னா பெரிய கண்டுபிடிப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் now thinking of doing something to reduce carbon in the atmosphere for the next generation to live peacefully. அதுதான் வந்து பேஸ் ஆஃப் லிவிங் இன் த ஃபியூச்சர். ஆனால் ரொம்ப சீரியஸாக பேசுகிற டாப்பிக்கை கொடுத்து இன்றைக்கி குளோபல் வார்மிங், கார்பன் கிரெடிட்டை பற்றி பேச சொல்லிட்டாங்க. நான் நார்மலாக ஹாஸ்யமாக பேசுவேன். அதனால் ஒரு சில வார்த்தை என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு, நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு முதல்ல வந்திருக்காருன்னு சொன்னோன்னே இந்த யூனிவர்சிட்டி முதல்ல வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தன் போல இருக்குவேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அப்படி நினைத்த காலத்தில் நடிகரை பற்றி உண்டு. ஏன்னா நான் ஒரு இதோட பெரிய கூட ஒரு 5000 இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஆஃப் விமன் வந்து எனக்கு இன்னோவேட் கிளப்பில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து ஒரு நடிகராக சேர்ந்திருந்தேன். அப்போ வந்து நான் பேச போகும்போது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பேச போகும்போது இந்த ஆர்கனைசர் பக்கத்தில் வந்தார். சார் பரவாயில்ல சார், நீங்கள் தமிழ்லேயே பேசுகிறேன். சார் தெரியும் தமிழா? சரி சார். ஏன்னா அவர் என்ன சார், சரி நடிகர்கள்லாம் முட்டாளெல்லாம் இருப்பானுங்க அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டார் போல எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், 1 hour I only spoke in English without a single word of Tamil. அப்போ என்ன ஆகுதுன்னா we have to update ourselves சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாருமே படிச்சுட்டாங்க. எவ்ரிபடி தட் யூ see in our country, in our state, எல்லாம் வந்து நல்ல கல்வி பயின்றவர்கள். யாருமே வந்து குறைவாக மதிப்பீடு பண்ணவே முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டடிட் இன் டெல்லி, born in டெல்லி, அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து கேந்திரிய வித்யாலயில் படித்தேன். என்னுடைய ஃபாதர் வாஸ் இன் தி ஆல் இண்டியா ரேடியோ டெல்லி. செய்திகள் வாசிப்பது ராமநாதன் இந்த கணீர் பொருளுக்கு சொந்தக்காரர். ஆமாம், தமிழ் நியூஸ் ரீடர். அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன். அங்கே நல்லா படித்தேன். பியூசி போனேன். அங்கே 3rd கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே போனேன்னு படிக்கலை, படித்தேன். ஆனால் கொஞ்சம் படித்தேன். அப்புறம் வந்து எனக்கு கிடச்சது நியூ காலேஜில் வந்து சிடி கிடச்சிச்சு. அது பிஎஸ்சி கணிதம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்கிட்டேன். இது எதுக்காக கற்றுக்கிட்டேன்னு இன்றைக்கி எனக்கு தெரில. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், வந்து சம்பாதிக்கிற படத்தில் எண்ட்ரத்துக்கு வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு உதவிடுச்சு. My answer is there, you will be surprised. Answer is the mathematics, statistics, astronomy, numerical mathematics தான் என்னுடைய ஆன்சரிஸ். எல்லாமே ஆல் மேத்ஸ். ஸோ அது பயின்றவன்னா நல்ல சில பேர் சொன்னால் சரத்து உங்கள் மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது காரணம் நீ மேத்ஸ் படித்ததுனால தான்டா அப்படின்றாங்க. இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அப்போ நினச்சது வேறு, இப்போ நினச்சது வேறு. எதுக்கு சொல்ல வந்த அந்த டாபிக், ஐ நெவர் ஈவன் தாட் ஆஃப் கோயிங் டு ப்ரொஃபஷனல். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், டாக்டர் போகணும் அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். பிகாஸ் ஸோ நான் வந்து செஞ்ச முதல் சொல்ல வேண்டிய மெசேஜால ஐ திங்க் எவ்ரிபடி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் பண்ணேன். நான் வந்து எனக்கு வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடித்தோடனே எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி, நீங்கள் வந்து ஒரு பேப்பருடைய சர்க்குலேஷன் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ சர்க்குலேஷன் ஐ தாட் வில் பி a table and about 4 people working under me, 5 people working under me. அந்த டேபிள் சேர் இருக்கும், நான் போய் சர்க்குலேஷன் மேனேஜர்னு உட்காருவேன்னு நினச்சேன். ஆனால் அது அல்ல. 10 பேர் வந்து தெரு போய் பேப்பர் போடணும். அந்த 10 பேரை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணணும். அது 2 சைக்கிள் பாய்ஸ் வராட்டி நான் தான் போய் பேப்பர் போடணும். ஐ ஹேட் தி டிக்னிட்டி ஆஃப் லேபர் சொல்லுங்க தெரியுமா, மகாத்மா காந்தி சொன்னது. எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை சிறப்பாக செய்ய கற்றுக்கொள்வது தான் சிறந்த மனிதனாக உருவார். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ நெவர் தாட் ஆஃப் இட்ஸ் அ மீனியல் ஜாப். இது ஒரு வேலை, கொடுக்கப்பட்ட பணியை செய்யணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் அ நியூஸ் பேப்பர் பாய். அப்துல் கலாம் ஜி வாஸ் அ நியூஸ் பேப்பர் பாய். அப்போ அது கொடுக்கப்பட்ட பணியை நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கலை என்னென்னா, சைக்கிளை வந்து பிரித்து போட்டால் நம்ம திருப்பி அதை மாற்றி செட் பண்ணிடுவேன். ஸோ சைக்கிள் மெக்கானிக்காக ஒரு கடையில் வேலை செஞ்சேன். காலையில் பேப்பர் பாயாக காலையில் முடிச்சு வந்தோம். 5 மணிக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு வருவேன். 9 மணிக்கு சைக்கிள் ஃபிட்டராக இருந்திருக்கேன். 2 மணிக்கு மேலே டாய் ஷாப்பில் போய் சேல்ஸ்மேனாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ரிப்போர்ட்டர் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க நம்பிட்டாங்க, உடனே ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க என்ன. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபார் சம் டைம். எனக்கு ஒரு பெருமை இங்கே இருக்கிறது, பலருக்கு இல்லாத பெருமை. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும்போது மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையை நான் நடத்தி கொண்டிருக்கும் போது அவரை பேட்டி என்ற பெருமை எனக்கு உண்டு. I interviewed him when he was 3rd time Chief Minister of Gujarat. அப்போ திஸ் இஸ் மை லைஃப் ஜேர்னி. இதில் என்னன்னா,
அந்த டிசிப்ளின் வரேன். ஐ மெயின்டைன் மை செல்ஃப் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட். என்றைக்குமே நான் வந்து வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேன் என்று நினைப்பதே கிடையாது. இட்ஸ் எக்ஸாஜரேட்டட் நினைக்கலாம், ஆனால் நோ. தோல்வி வந்துருச்சு, ஏதாச்சும் தோத்துட்டேன் அப்படின்னா வீட்டில் போய் படுத்து தூங்க மாட்டேன், வெற்றினா தாண்டவம் ஆட மாட்டேன். ஐ டேக் இட் அஸ் அ பேலன்ஸ்டு வே. ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். அதனால் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் சொல்ல வேண்டியது ஒன்று ஆரோக்கியம், ஒன்று யுவர் ஹேபிட்ஸ், யுவர் வே ஆஃப் லைஃப், டிசிப்ளின் அண்ட் டெக்கரம் தட் யூ மெயின்டைன். ஒன்று மாதா பிதா குரு தெய்வம். பேரண்ட்ஸுக்கு வந்து வி ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், வெரி வெரி எசென்ஷியல். அதுக்கப்புறம் குரு, நீங்கள் உட்காந்துருக்காங்க அவங்க வைஸ் சான்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா பள்ளியில் தான், பள்ளிக்கூடங்களையும் சரி கல்லூரியிலையும் தான் நான் வந்து அதிக நாட்கள் இப்போ செலவிடணும். அப்போ தே ஹவ் காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு மோல்டு. அவங்களுக்கு தான் அவங்க என்ன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியும். ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ ஷுட் டிஸ்கஸ் வித் யுவர் பீப்பிள். நீங்கள் உன்னையோட பண்ணுங்க, இங்கே ஃபோனுக்கு வந்துடுறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து இப்படி இருக்கேன், அது காரணம் என் தந்தையார். இஸ் டாட் மீ அ லாட் ஆஃப் குட் லெசன்ஸ். அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் சொன்னார். எந்த அளவுன்னு கூட அவர் சொன்னது கிடையாது. என்ன சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னது கிடையாது, போய் ட்ரிங்க் பண்ணாதுன்னு சொன்னது கிடையாது. ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் மட்டும் தான் சொன்னார். அந்த அளவை நான் எட்டி பார்க்கவில்லை. நான் குடிப்பதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை. நான் அளவோடு சாப்பிடுவேன். அண்ட் ஐ ஹவ் காட் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சொசைட்டி. அதனால தான் அரசியலுக்கு வந்தேன். டில் டுடே அவர் யூட்டோப்பியன் ட்ரீம் தட் அவர் சொசைட்டி, அவர் கண்ட்ரி ஷுட் பிகம் ரியலி கிரேட். அதனால தான் வலது தோள்பட்டையை 40 ஆண்டுகளுக்கு முன்பே நேஷனல் ஃபிளாகை பச்சைப்படுத்தினா சரக்கு மாட்டாங்க. அதனால தான் அவங்க சொன்னாங்க நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் சொல்கிறாங்க இல்லையா. நாம் முதலில் இந்தியர்கள், அதன் பிறகு தமிழர்கள் இருக்குது. ஸோ வென் யூ ஃபீல் அவர் கண்ட்ரி ஹஸ் டு க்ரோ, யூ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் க்ரோத் அண்ட் யூ லைக் டு பி அ பார்ட் ஆஃப் தட் க்ரோத் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து கல்லூரியில் இருக்கும்போதும் சரி, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகும்போதும் சரி, have some responsibility towards not only yourself but about the future. And the future பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா all these programs will become successful, everyone will adapt it and the world will be a better place to live. Thank you. ஜாதி மத மொழி வேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நாம் பாடுபடுவோம். Let us create a society breaking all the barriers of caste, creed, religion and language. Thank you. Thank you so much, sir, for the inspiring speech. Every action counts.